புதினா வந்து நம்ம ஊருக்கான ஒரு தாவரம் கிடையாது, வெளிநாட்டுல இருந்து வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த புதினா எப்படி தெரியுமா நம்ம ஊருக்கு முதல்ல வந்துச்சு? பெரிய அளவுல சமையலுக்கு பயன்படுத்த நம்ம தமிழ்ல ஆரம்பிச்சோம். மராட்டியர்கள் முகலாயர்களோட சண்டை போட ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த முகலாயர்கள் ஜெயிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்கள புஷ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த மராட்டியர்கள்ல ஒரு குறிப்பிட்ட வகை பிரிவினர், எல்லாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வகை பிரிவினர் வந்து மிகச்சிறந்த அசைவ பிரியர்கள். மிகச்சிறந்த அசைவ பிரியர்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 3 வேளையுமே அசைவம் சாப்பிடுவோம். அசைவம் இல்லாம அவன் சாப்பிடவே மாட்டான். அந்த காலத்துல 2 வேளை தான் உணவு, காலை உணவு, இரவு உணவு தான். இந்த 2 வேளையுமே அசைவத்தை பிரதான உணவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க இங்க வந்து அந்த கலாச்சாரத்தோடு, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்றும் போது வழக்கமாக அசைவம் சாப்பிடுகின்ற நோய்கள் எதுவுமே நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இல்லை. அவனுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். எப்படி இது? நான் வந்து ஆடு இறைச்சி சாப்பிட்றேன், இவங்களும் ஆடு இறைச்சி சாப்பிட்றாங்க, ஆனா இவங்களுக்கு வந்து பெரிய நோய் இல்லை, ஆளுங்க யாரும் குண்டா இல்லை, எல்லாம் ஒல்லியா இருக்காங்க, நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோமே, என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்க்கும்போதுதான் அதற்கான ஆதாரமாக என்ன இருந்ததுன்னா இந்த புதினா இருந்ததை பார்த்தாங்க. அப்பதான் புதினா இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லா வகை சமையல்லையும் பெரிய அளவுல உபயோகப்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது.